சாவித்ரி ஆதிகாண்டம் பக்கம் 27. அவ்வாறு உயர்ந்து நின்ற அவனும் அந்நிய மக்களின் வாழ்வு துடிப்புகள் அவர்தம் இன்பமும் துன்பமும் எல்லாம் தன்னை வந்து தாக்குதல் உணர்ந்தனன். அவர்தம் காதலும் கோபமும் வாழ்வுட்டுணர்த்தா ஆசைகள் யாவும் அவனுள் அலையலையாகவோ அன்றி ஆற்றுப்பெருக்காய் மோதியோ அமைதி கடலாய் திகழ்ந்த அவன்றன் அகத்தில் நுழைந்தன. மற்றும் தன்னுடைய சொந்த எண்ணங்களின் தெய்வீக ஒலியும் பிறர்தம் அகவெளிதனில் எதிரொலிக்க கேட்டனன். உலகின் எண்ணப் பெருக்குகளெல்லாம் அவன்றன் புலன் வழி புகுந்து பரவின. அவன்றன் உள்ளுயிர் அதுவும் மற்றையர் உயிருடன் நெருக்கம் பூண்டு பின்போர் உறவு சுமையினை ஏற்று அவருடன் தனக்கொரு பிணைப்பினை அவனும் ஏற்றனன். எனினும் அவன்றன் உள்ளுயிர் எதனிலும் ஒட்டாது தனக்குத்தானே அரசனாய் தன்னந்தனியாய் நிற்கலானது. மாயமான லயமுன்றுறுத்தி விரைவினில் இயங்கி அந்த பண்டைய மண்ணுக்குரிய பண்ணின் சுதியை விண்ணுக்குரிய பண்ணிற்கேற்ப இன்னொலிகூட்டி இசைவாய் அமைத்தது. இது நாள் வரையில் மண்ணுடல் சார்ந்த உயிர்க்கும் மானிட உள்ளம் தனக்கும் ஏவல் செய்த தொண்டரையெல்லாம், தொண்டர் இங்கு ஐம்புலன்களை குறிக்கின்றது, ஆன்மா புரியும் உன்னத பணியில் பங்கேற்பவராய் உயர்த்தியதாமே. நாடி நரம்பின் இழைகளெல்லாம் பேருவகையினும் பரவசந்தனையும் பதிவு செய்யும் நுண்ணுணர்வுடைய நாளங்களாக மாற்றியதாமே. மற்றும் இது நாள் வரையிலும் இந்த உடலுக்காக இயங்கி வந்த கருவிகளையெல்லாம் இன்று அந்த மாய சக்தி ஆன்மா புரியும் வேள்விதனக்கே குற்றேவலராய் உன்னத நிலைக்கு மாற்றியதாமே. வானக இயக்கம் ஒன்று சீர்மிகு நெறியுடன் தன்னருளினை பாய்ச்சி மனிதனின் புறவியல் மண் தன்மையினை உயர்நிலை பெற்று ஒளியுறச் செய்தது. ஆன்மாவதனின் ஆழ்நிலை கோச அனுபவமின்று சடத்தின் ஆதிக்கமூட்டும் மையலில் சிக்கி உறங்கிவிடாமல் உன்முக விழிப்பில் உயிர்த்தது. அகன்று விரிந்த ஆன்மாவினின்று நம்மை பிரித்து துயிலினை போன்று இரகசிய மயக்கம் தன்னில் ஆழ்த்தி விழிப்புடன் சிந்தனையாற்றவல்ல நமது நிலைகளையெல்லாம் கடந்து மர்மம் மிக்க வெளியொன்றினிலே கல்லென இறுகி பெருந்தடையாகி நிற்கும் மதிலொன்று உண்டென அறிவீர். பெருமதில் இதனில் கதவொன்றுண்டாம். சடத்தின் ஆற்றல் எல்லாம் திரண்டு சமைத்த அந்த கதவும் இன்று திறந்து கொண்டு புறமனமறியா இதுவரை காணா உலகம் ஒன்று ஆன்மாவதனின் மௌன வெளியினில் தெளிந்த காட்சியாய் விளங்கலானது. அஸ்வபதியும் இரகசிய அறைகளில் அமர்ந்த வண்ணம் வெளியே நோக்கி இன்னும் இங்கே ஜனனமடையா ஒளிமிகு உலகங்களையெல்லாம் தெள்ளன காணலாயினன். மனித மனங்கள் கண்ட கனவுகள் யாவும் உண்மையாய் அங்கே இருத்தலை கண்டான். மற்றும் மானிட வாழ்வு ஆசை கொண்டவை யாவும் அங்கே நெருங்கி வருதலை மனிதனவன் காணலுற்றான். காணலுற்ற மாமனிதனவன் முழுமையே உருவாம் கடவுளரையெல்லாம் அவர்தம் விண்மீன் சுடர்விடும் ஒளிமயமான இல்லங்களிலே வாழ்தலை கண்டனன். தெய்வ பரவச துடிப்பினில் லயித்து அமரத்துவத்தின் ஆழ்ந்த அமைதியின் அணைப்பினில் திளைத்து இறப்பே இல்லா உருவின் மகிமையை பூண்டு நிற்கும் கடவுளர்தமையே கண்டனன் அவனே.